1937 ஆண்டு முதல் காங்கிரஸ் கட்சியினுடைய CWC ரெசல்யூஷன் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதுல எந்த நிகழ்வுகளிலும் வந்தே மாதரம் பாடல் முழுவதுமாக பாடப்பட வேண்டாம், முதல் 2 பத்திகளை மட்டும் பாடலாம் என்று நிறைவேற்றம் செய்யப்பட்டது. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகள் கழித்து 2026 ஆண்டு பாராளுமன்றத்தில் அனைத்து நிகழ்வுகளிலும் வந்தே மாதரம் பாடலை முழுவதுமாக பாட வேண்டும் என்கின்ற தனி சட்டத்தை பாராளுமன்றம் நிறைவேற்றியிருக்கின்றது. அதற்கு பிறகு அனைத்து அரசாங்க நிகழ்ச்சிகளிலும் இந்திய தேசிய சுதந்திரத்தை போற்றும் நிகழ்ச்சிகளிலும் தேசிய பாடலானது முழுவதுமாக பாட வேண்டும் என்ற சட்டம் நிறைவேறியிருப்பதால் நேற்று காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் வந்தே மாதரம் முழு பாடலானது ஒலிக்கப்பட்டது. அதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் அந்த பாடலை நிறுத்துமாறு கூச்சலிட்டது மிகுந்த மன வருத்தத்தை தேசபக்தர்களிடம் ஏற்படுத்தியிருக்கின்றது. தேசிய பாடலை கூட மரியாதை கொடுக்க முடியாமல் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் நடந்து கொண்ட விதம் காங்கிரஸ் கட்சியின் தேசப்பற்றையும் இந்த நாட்டிற்காக சுதந்திரம் வாங்கி கொடுத்ததாக சொல்லக்கூடிய அந்த காங்கிரஸ் கட்சிகளின் முன்னோர்களின் செயலும் நம்மை கேள்விக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. எனவே இதுபோன்ற மோசமான செயல்களில், தேசபக்திக்கு எதிரான செயல்களில், தேசத்தை அவமதிக்கும் செயல்களை ராகுல் காந்தி அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இன்று கண்டன ஆர்ப்பாட்டமும் மெழுகுபத்தி ஏந்திய ஊர்வலமும் நடைபெற்று வருகிறது. இங்கே சென்னையில் அதே போன்ற கண்டன ஆர்ப்பாட்டமும் மெழுகுபத்தி ஏந்திய ஊர்வலமும் தற்போது இங்கே அண்ணா சாலையில் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியினர் தேசிய பாடலை அவமதித்து தப்பித்து விடலாம் என்று நினைப்பது மிக மிக தவறு. இதை எதிர்த்து போராட்டங்கள் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக இந்தியா முழுக்க முன்னெடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். भारत माता की जय, भारत माता की जय।